அன்பானவர்களே, தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோரிக்கைகளை முதல் கட்டமாக எழுச்சியுடன் எடுத்துரைக்கக்கூடிய அமைப்பாக எஸ்டிபிஐ கட்சி தான் இருக்கிறது. வேறு யாரும் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுநரை எதிர்த்து நிற்பதற்கு முன்பாக ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை நடத்தி காட்டியது எஸ்டிபிஐ கட்சி. தனது தாயாருடைய இழப்பின் பொழுதும் கூட அந்த போராட்டத்தை, அந்த பேரணியை தலைமையேற்று நடத்தினார் தோழர் நெல்லை முபாரக் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைமையை நீங்கள் கொண்டிருப்பது என்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. தமிழ்நாட்டிலே சமூக நீதி என்கின்ற அரசியல் தான் இந்தியாவிலிருந்து நம்மை எல்லாம் வேறுபடுத்தி காட்டியது. இந்தியாவிலேயே இந்த சமூக நீதி அரசியலை மையமாக வைத்து இந்திய விடுதலை போராட்ட காலத்திலிருந்து 100 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்பது இப்படியான கோரிக்கையான போராட்டமாக நடப்பதாக அறிவிப்பு தெரிந்தவுடனேயே தமிழ்நாடு அரசு, திமுக அரசு இதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்க வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை தாமதம் என்று அறிவித்திட வேண்டும். என்றால் சமூக நீதி என்பதிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். சமூக நீதி என்பது இந்து மதத்திற்குள்ளாக சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவில் மத ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய நிலை என்ன? இன்றைக்கு மோடி அரசு, RSS வழிகாட்டுதலில் இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அன்றாடம் செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று கூட ஒரு இஸ்லாமியர் அடித்து கொலை செய்யப்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பாசிச அரசாக இருக்கக்கூடிய இந்த மோடி அரசுக்கு பாடம் கற்பிக்கின்ற வகையிலே தமிழ்நாடு அரசு ஒரு முன்னணி அரசாக இருக்க வேண்டும். அப்படியாகத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு வந்தீர்கள். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய பங்கை வகித்தார்கள். மிகப்பெரிய போராட்டங்களை அன்றைய அதிமுக பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக நடத்தி காட்டியவர்கள் இஸ்லாமியர்கள். தமிழ்நாடு முழுவதும் CAA போராட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் எழுச்சியுற செய்தவர்கள் இஸ்லாமியர்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் தான் தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சிக்கு வருவதற்கான அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது. அப்படி நீங்க ஆட்சிக்கு வந்த சமயத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இங்கே மக்கள் போராட்டங்களின் வழியாக நீங்கள் சேகரித்த அந்த கோரிக்கைகளை தான் நீங்கள் வாக்குறுதியாக கொடுத்தீர்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலமாகிறது. இன்னும் வருட காலத்திற்குள்ளாக அடுத்த தேர்தல் வந்துவிடப் போகிறது. போன தேர்தலுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அடுத்த தேர்தலுக்கும் வாக்குறுதியாக கொடுத்தீர்கள் என்றால் வாக்குறுதிகளை மட்டுமே வைக்கக்கூடிய அரசாகத்தான் உங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக நீங்கள் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில் மிக முகாமையான வாக்குறுதி என்பது இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான, சமூக நீதி சம்பந்தமான வாக்குறுதிகள். அந்த வகையில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யணும். ஏனால் இன்றைக்கு கல்வி நிலையங்கள், அரசு வேலைவாய்ப்புகள் அனைத்து இடத்திலும் இஸ்லாமியர்களை நிராகரிக்கக்கூடிய போக்கு இந்தியா முழுமையும் RSS-னால், பாரதிய ஜனதா கட்சியினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் இஸ்லாமியர்களை அரசு அதிகாரத்திற்குள்ளும் கல்வி மட்டத்திற்குள்ளும் கொண்டு செல்லும் பொழுது மட்டும்தான் இங்கே சமத்துவம் என்பதை நம்ம சாதிக்க முடியும், சமூக நீதியை சாதிக்க முடியும். உதாரணமாக அரசு அதிகாரிகளுக்குள்ளாக இஸ்லாமியர்களின் பங்கு, அவர்களுடைய விகிதம் குறைந்து கொண்டே வரும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இந்துத்துவவாதிகளாக மாறுவதை யார் தடுத்து விட முடியும்? காவல்துறைக்குள் இஸ்லாமியர்களின் சிக்கலை புரிந்து கொடுப்பதற்கான ஒரு அதிகாரிகள் அங்கே இடம்பெற்றால் மட்டும்தானே இந்த காவல்துறை இஸ்லாமியர்களின் சிக்கலை புரிந்து கொள்ள முடியும். இது நடக்கவில்லை என்றால் உங்களது அதிகார வர்க்கம் இந்துத்துவமயமாக மாறி போய்விடும். இந்துத்துவமயமாக மாறி போன ஒரு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு சமூக நீதி ஆட்சியை நீங்கள் ஒருபொழுதும் கொடுத்து விட முடியாது, ஒருபொழுதும் கொடுத்து விட முடியாது. இதே நிலை தொடரும் என்றால் நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 10 ஆண்டுகளாக டெல்லியிலே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இதுபோல இந்துத்துவ ஊடுருவல்கள் எல்லாம் கட்டுப்படுத்தாமல், கண்டறியாமல், இஸ்லாமியர்கள் நிராகரிக்கக்கூடிய போக்குகளை பற்றியான எந்தவித அக்கறையும் கொள்ளாமல் இருந்த காரணத்தினால்தான் இந்திய அளவிலான அதிகாரிகள் எல்லாம் இந்துத்துவ அதிகாரிகளாக மாறி போனார்கள். நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கே வந்தாலும் கூட அவர்கள் இந்துத்துவ அதிகாரிகளை தான் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது.
இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலைமை என்ன? இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பொழுதிலும் கூட, பாரதிய ஜனதா கட்சி எதிர்நிலையில் நிறுத்தப்பட்ட போதும் கூட, பாஜகவிற்கு எதிராக திமுக தொடர்ச்சியாக பேசி வந்த பொழுதிலும் கூட, இஸ்லாமியர்கள் உரிமையை, இதர ஜனநாயக கோரிக்கைகளுக்கான போராட்டங்களை நடத்துவதற்கு, அதை நடத்துவதற்கான உரிமையை பெறுவதற்காகவே நாம் போராட வேண்டியிருக்கிறது. ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி வாங்குவதற்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிற நிலைமை இருக்குது என்றால், இங்கே போராட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இந்துத்துவ மனநிலையில் இருக்கிறார்களா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு விகிதம் மாற்றப்பட வேண்டும் என்றால் என்ன நடக்கணும்? அதிகார மட்டத்திற்குள்ளாக, கல்விக்கூடத்திற்குள்ளாக இஸ்லாமியரை கொண்டு செல்லப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களது கோரிக்கைகள், அவர்கள் கோரிக்கைகளின் நியாயங்கள் எல்லோருக்கும் புரியும். அது இல்லை என்றால் இங்கே நீங்கள் திமுக என்னதான் பெரியாரை பேசினாலும், திராவிடத்தை பேசினாலும் நடக்கக்கூடிய ஆட்சியை இந்துத்துவ ஆட்சியாகத்தான் அதிகாரிகள் நடத்துவார்கள்.